அடுத்தது பக்கத்துலயே மியூசியம் இருக்கு. ஆனா மியூசியம்ல வீடியோலாம் எடுக்க அலோ பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் நம்ம கோயில சுத்தி பார்த்துட்டு தான் வந்தோம். கரெக்டா நம்ம வந்து 12 o'clock போனோம். இப்போ வந்து 3 o'clock ஆயிடுச்சு. இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே சரின்ட்டு கிளம்பலாம் தான் பார்த்தது. இப்போ வந்து திடீர்னு இங்க வந்து ஏதோ ஒரு பேலஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால அதுக்கு வந்து ரூட் போட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அப்படியே போற வழியில எல்லாம் காமிக்கிறோம், உங்களுக்கு பேலஸ் எப்படி இருக்கணும் காமிக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போதான் கார்ல இருந்து இறங்கணும். டோக்கனும் போட்டாச்சு. இப்போ நம்ம பேலஸ்குள்ள போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பேலஸோட ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கு. ஓ டாகி. பேலஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். இங்க போனீங்கன்னா நிறைய செக்ஷனா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. தர்பார் இடம் அப்படி இப்படின்ட்டு நிறைய இருக்கு. ஃபோனுக்கு வந்து 50 rupees பே பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாச்சுலாம் நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு செஞ்சுரியிலையும் இருந்த ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துலேயே மியூசியம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பேலஸ்ன்னு போனோம்னா நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா பக்கையுமே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கார்டன்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எந்த சிலைன்னு தெரியுதா உங்களுக்கு? முருகர் சிலை. பார்த்தீங்களா, மயிலோட இருக்காரு. இதே மாதிரி நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டான ஸ்டாச்சூஸ் நிறைய இருக்கு. இங்கே பெருசு சின்னதுன்ட்டு சைஸ் வைஸாக இருக்கு. பழைய காலத்தில் யூஸ் பண்ண நிறைய வெசல்ஸ்லாம் இருக்குது பாருங்க. எல்லாம் ஸ்டாண்ட் இருக்குது, விளக்கு இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே பூஜை சாமான்கள்னு அங்கேயே போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருள்கள்லாம் இருந்துச்சு. லக்ஷ்மி நரசிம்மர் சிலை இருக்கு. எனக்கு சிலையோட பேர் தான் தெரியுது. அங்க பேச முடியல, ரொம்ப க்ரௌடா இருந்தது, ஓவரா சவுண்டா இருந்ததுனால அங்க என்னால பேசி போட முடியல. இங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுடைய எலிவேஷன் இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த சிலை தான் ராஜராஜ சோழர். எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாருங்க. வேளாங்கண்ணி சர்ச், நாகூர் தர்கான்னு அந்த மாடல்லாம் வச்சிருந்தாங்க. பேலஸோட சீலிங்லாம் பார்த்தா ரொம்ப ஹைட்டா ஹை ரூஃப் வச்சு செம்மையா இருந்துச்சு. இது பக்கத்துல இருக்க பில்டிங் நாயக்கர் கொலு மண்டபம். செப்பு படிமங்கள்னு சொல்லி போட்டிருக்கு. செப்பு ஜாமான்கள் எல்லாமே இருக்கு. நிறைய சிலைகள் இருந்துச்சு. இங்க ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா சீலிங்லாம் நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்கு. வேர்ல்டு காயின்ஸ், எல்லா வேர்ல்டு காயின்ஸும் இருந்துச்சு. பழைய வேர்ல்டு காயின்ஸ் எல்லாமே இருந்தது. காயின் கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு.
மராத்தா பேலஸில் இருக்குது. இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பக்கத்துலேயே மியூசியம் இருக்குது. ஆனால் மியூசியமில் வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணலை. வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு அங்கேயே போட்டிருந்ததுனால நாங்கள் மியூசியம் எதுவும் ஷூட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் தஞ்சாவூர் ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.